ஹலோ வணக்கம். நாம் பர்த்டே கேக் வீட்டிலேயே சுலபமாக தயாரிக்கலாம் வாங்க. அதுக்கு பாருங்கள், கேக் க்ரீம் தயாரிச்சுட்டு இது ஒரு நாள் நான் வீடியோ போடுறேன் எப்படி தயாரிக்கிறதுன்னு. சுலபமாக தயாரிக்கலாங்க. இப்போ ஒரு அடிக்கனமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அதில் சால்ட்டு சேர்த்து அதை சூடு பண்ணிவிட்டு நாம் இங்கே கேக்குக்கு வேண்டிய ஜாமான்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க. இதை தயாரித்து அதில் சேர்த்துடலாம். அது ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. ஒரு முட்டை, 3/4 கப்பு சர்க்கரை சேர்த்து ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துருவோம். அதுக்கப்புறம் அதில் 3/4 கப் பால் சேர்த்துருங்க. 1/2 கப் நெய் சேர்த்து அதையும் அரைச்சிட்டு 1 கப் மைதாவுக்கு 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்து சளிச்சு எடுத்து அதையும் சேர்த்து வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா அரைச்சி ஒரு பாத்திரத்தில் நெய் தடவிட்டு மைதா டிப் பண்ணி பட்டர் சீட்டு விரித்து எடுத்துருக்காங்க. அதில் நாம் அரைச்ச கலவையை சேர்த்து நாம் சூடுபடுத்தின பாத்திரத்துக்குள்ளே வச்சு ஒரு 20 நிமிஷம் வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான கேக்கு தயாராகி ரெடியாயிருங்க. பாருங்கள், நல்லா சூப்பராக எப்படி இருக்குது கேக்குன்னு, அருமையாக ரெடி ஆயிருச்சு. இனி நம்ம அதை 2ஆக கட் பண்ணிவிட்டு அதில் க்ரீம்